பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை பட்டும் தருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோகோஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களஞ்சியங்கள், ஆலைகள். அந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்னென்ன காரியங்களோ அந்த மாதிரி காரியங்களை சொல்லப்படும். இப்போ நீதிமொழி எழுதுனது அருமையான சாலமோன் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் ஆசீர்வாதமும், பாருங்க, ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறதுமான நேரம் வரும், அது அப்பொழுது என்று எப்பொழுது என்று மேலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்போ வரும்னு சொல்லி இந்த சாலமோன் அன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லுகிறான். ஞானத்தில் மிகுந்தவன் அவன் சொல்லும்போது எப்பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும், அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா. எப்பொழுது என்று சொல்ல மேலே 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இருக்கட்டும். அப்போ களஞ்சியங்கள், இந்த ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படும், சேர்த்து வைக்கிற இடம். பாருங்க, ஒரு பொருள் அதிகமான ஸ்டோர் ஹவுஸ். பாருங்க, இப்போ நம்ம கவர்மெண்டோட அப்படிதான் பாருங்க, ஃபுட் கார்பரேஷன் இருக்குது, அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது எப்போ பாருங்க, பூர்ணமாக நல்ல விளைச்சல் உண்டாகும் பொழுது, நல்ல ஒரு பெரிய பாருங்க ஒரு ஆசீர்வாதம் எங்கே இருக்கு அப்படின்னா அந்த விளைச்சல்கள், களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதா. அதில் களஞ்சியங்கள் இருக்கானா ஒன்றுமே இருக்காது. களஞ்சியம் என்றால் ஸ்டோர் ஹவுஸ். இந்த ஸ்டோர் ஹவுஸில் ஒன்றும் இருக்காது. பாருங்க, ஆலைகள், ஆலைகள் அன்னைக்கு திராட்சை ரசம் மிக முக்கியமான ஒரு பாற்று. இன்னைக்கு திராட்சை ரசமும் இன்னைக்கு இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஆலைகளில் திராட்சை ரசம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த ரெண்டும், களஞ்சியமும் இந்த ஆலைகளும் எப்படி இருக்கும், பூரணமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பூர்ணமாக நிரம்பும், புரண்டு ஓடும். இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் ஒரு மனுஷனுக்கு அந்த நாட்களிலே தேவைப்பட்டது. அதுதான் இந்த சாலமோன் சொல்லுகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும், என் வேலைகளை ஆசீர்வதி. பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே அப்படித்தான், அப்படியே பலியை பெருக பண்ணுவார். ஒரு மனுஷனுக்கு 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்ததுவாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அதை பெருக பண்ணுகிறது ஆண்டவர். பெருக்கம், பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு பாருங்க. இன்னைக்கு பழுக வேண்டாம், பெருக வேண்டாம், எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு பெருக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க வேலையில பெருக்கம், பிசினஸ்ல பெருக்கம், உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் பெருக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. அது அப்பொழுது நடக்குமா? இந்த பெருக்கம் எப்பொழுது நடக்கும் சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது 9ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் விலை எல்லா நிலத்தின் முதல் கனியிலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது எதுல கனம் பண்ணணும்? பொருளை கொடுக்கணும். எல்லா விளைச்சலின் முதல் பலன், பொருளை கொடுக்கிற விளைச்சல் முதல் பலனை கொடுக்கும்போது கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணினா உனக்கு எல்லாம் நிரம்பும் என்று சொல்லணும். ஆண்டவருக்கு கனம் பண்ணணும். எப்படி ஆண்டவர் என்ன நம்ம கொடுக்குற சாப்பாட்டிலே இருக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. கனம் முதல் பலன் என்று சொல்லப்பட்டு, த ஃபர்ஸ்ட் பார்ன், இந்த ஃபர்ஸ்ட்ல வர்றது ஆண்டவருக்கு சொந்தமாக. அது எங்கிருந்து வந்துச்சுன்னா, எகிப்து நாட்டில் ஆண்டவர் எகிப்தில் எல்லாருடைய தலைப்பிள்ளை சங்காரம் பண்ணார் எகிப்து நாட்டில் மக்களை. அதனால ஆண்டவர் சொன்னார், தலைப்பிள்ளை நான் இது பண்ணுறதுனால இஸ்ரவேல் எல்லா தலைப்பிள்ளை எனக்கு சொந்தம்னு சொன்னார். சாவடிக்கு மேலே சொந்தம், அவருக்கு சொந்தம். இஸ்ரவேல் தலைப்பிள்ளை ஃபஸ்ட்டு இது ஆண்டவருக்கு சொந்தம். ஃபஸ்ட்டு கனி ஆண்டவருக்கு சொந்தம். ஃபஸ்ட்டு விளைச்சல் ஆண்டவருக்கு சொந்தம். ஃபஸ்ட்டு பிறப்பு ஆண்டவருக்கு சொந்தம். ஃபஸ்ட்டு தலையீட்டு ஆண்டவருக்கு சொந்தம். எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் அன்றைக்கு மாறி. அதனால தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு அதை நீ ஃபாலோ பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கும்.
திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லலாம். இன்றைக்கி நாட்களில் நமக்கு எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் நம்ம பிஸ்னஸில் வாய்ப்பு இல்லை, பிஸ்னஸ் டெவலப் இல்லை. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ், கொஞ்ச நாள் அப்புறம் மூடிட்டு வேறு பண்ணணும். ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குன்னே புரியலன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு இருக்கிறதுல கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ ஆண்டவரை நீ கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது, ஊழியத்திற்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது, தேவன் சொன்ன வசனத்தின்படி நீ நடக்கும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். கொட்டுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுதுதானே சொல்லப்பட்டது. அப்போ யாருக்கு கொடுக்கணும் பாருங்க. ஆண்டவருக்கு விரும்புகிற காரியம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாம இருக்காது. அப்போ செய்யறது ஆண்டவருக்கு செய்யறது போல, ஒரு ஏழை கொடுக்கறது ஆண்டவர் கொடுக்கறது போல. அதான் வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறைவன் கர்த்தனுக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் முதல் பலன் ஃபர்ஸ்ட் இது கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு. அப்பொழுது உன் களஞ்சியம், அப்பொழுது உன் பிசினஸ், அப்பொழுது உன் வியாபாரம், அப்பொழுது உன் குடும்பம் என்று சொல்ல. அந்த அப்பொழுது வரும்போது நீ என்னென்ன போட்டுக்க எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பெருக்கம் பாருங்க. அந்த நாட்களில் பெருக்கம் எங்கேருந்து வருதுன்னா ஆடு மாடுகள் பெருக்கம். யோபுக்கு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பாருங்க யோபுக்கு உண்டாயிருந்தது. பாருங்க ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர் சண்டை வந்துச்சுன்னா பெருக்கம் பெருங்கி போச்சு. பூமியெல்லாம் நிரம்பி கிடக்குது ஆடு மாடு. அன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு சொத்தா இருந்தது. இன்றைக்கு மறுமையானவர்களே அந்த மாதிரி ஒரு பெருக்கம். இன்னைக்கு ஒரு 2 மாடு வச்சாலே பெரிய பணக்காரன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான இல்லை மாடுகள் வச்சிருந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க யோசனை பண்ணிப்பார். அவ்வளவு பெருக்கங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவர். இன்றைக்கும் உன் களஞ்சியங்களை நிரம்பப்படி, உன் ஆலயங்கள் திராட்சரசம் புரண்டு ஓடும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. அது மாதிரி கொடுப்பேன்னு சொல்றாரு. அது எப்பொழுதுன்னு பார்த்தா கர்த்தருக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் முதல் பலனை உன் முதல் பிள்ளை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கணும் என்ன அர்த்தம்? அவருடைய வேலைக்கு போகணும். அவனுடைய வேலைக்கு அது சொந்தம். இஸ்ரவேல் மக்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் என்னன்னா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஒரு முதல் பலன் விளைச்சல். சரி, முதல் பலன் எதுலாம் முதல் பலனை கர்த்தர் கொடு. கர்த்தர் உனக்கு முதலே அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். செய்து பாருங்களேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த காலையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா, இதுவரையிலும் ஒன்றும் நடக்கல என்று சோர்ந்து போனீங்களா, கர்த்தர் உங்களோடு தான் சொல்லுகிறார். நீங்கள் முதல் உள்ள உன் பொருளாலும் உன் விலை எல்லா விளைச்சல் பொருள் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உனக்கு அச்சமிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். உங்களுடைய அப்பா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்கிறப்பா. வசனம் சொன்னது போல ஆண்டவரே அப்பா பெருக்கத்தை உண்டு விளையாடுற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே எல்லாத்தையும் ஆசீர்வதித்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாசது போல கர்த்தாவே ஒரு பெருக்கம் உண்டாகும். அப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பும், அப்பொழுது ஆலைகள் புரண்டோடும். ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்க, உம்மை கனம் பண்ண விடயத்தில் கனம் பண்ற பிள்ளைகளை எல்லாரையும் மாற்றும். நாளை வஞ்சிக்காதபடி உதவி செய்யும். இந்த நாட்களில் ஆண்டவரே யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்குறாங்களோ பார்க்குறாங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அவருடைய குடும்பங்களில் பெரிய ஆசீர்வாதம் வளர்ச்சி உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாத்திலையும் பெருக உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. அப்பொழுது என்று சொல்ல வசனம் எப்பொழுதுன்னு கேட்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் உயிரிடம் கொடுத்து கர்த்தருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் பழகி பெருக பண்ணுவார்கள். பிரயாசங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு லோகஸ்வாத்தையும் சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.